நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் என்று பெண்களின் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் வெளிப்படையாக சொல்லிய என்னுடைய மகாகவி பாரதியாரின் வரிகளை என் சிங்க பெண்களுக்கு இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகளிர் தினம்னா நம்ம தான் பேசணும்ல, நம்மளை பற்றி அவங்க தான் பேசணும், அதுக்காக தான் வர வச்சுருக்கோம். அதனால் எங்களுடைய வீரப்போர் அரிமா செல்வமணி ஐயா நமக்கு மகளிர் தின வாழ்த்தோடு சில கருத்துக்கள் வழங்க ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முக்கியமாக இன்றைக்கி ஒரு விழா ஏற்பாடு செய்திருக்கிறார் திரு ராஜா அவர்களும் திருமதி ரேகா அவர்களும். அதாவது களம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம். ஏன்னா நம்மளுடைய இராணுவ குடும்பத்தர், அதுவும் புதுச்சேரியில் அனைவருக்கும் சாரை பற்றி தெரிஞ்சிருக்கும். நம்ம இராணுவ வீரர்கள், அதுவும் முக்கியமாக முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு ஏதாவது ஒரு விழா எடுக்கணும். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் மேடையில் பேசும்போது அதை தான் சொன்னேன். எப்போ சார், February 1 பண்ணோம் இல்லைங்களா? இணையார் விருதுன்னு ஒன்று பண்ணார். அதுவே 4வது வருஷம். அன்றைக்கி தான் நான் சொன்னேன், அது முடிஞ்ச உடனே அடுத்தது மகளிர் தினம். ஸோ இன்றைக்கி 50 முன்னாள் இராணுவர்களின் துணைவியாருங்களை சிறப்பு கௌரவம் செய்கிறாரு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி மகளிர் தினம் ஆண்கள் தான் கொண்டாடணும். அவங்கள பற்றி எத்தனை பேர் இதில் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு தெரில. மகளிர் தினம் கொண்டாடுறதுக்கு யாராவது கை தூக்க முடியுங்களா? ஓகே, குட். எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஸோ அதனால் வந்தவங்களாம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஸோ மகளிர் தினத்தை பற்றி நான் அதிகம் சொல்கிறதோட, எனக்கு தெரிஞ்ச 3 நபர்கள் மகளிர், அதாவது அரசியல் ரீதியாக திருமதி அன்னை இந்திரா காந்தி அவர்கள். அவங்கள பற்றி பேசாதவங்க தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இது எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் சொல்கிறேன். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சி, அதில் இறந்து போன கல்பனா சாவ்லா அவர்கள் எவ்வளோ பெருமை வாங்கியிருக்காங்கன்னு அதுவும் எல்லாருக்கும் தெரியும். அடுத்தபடியாக விளையாட்டுத்துறையில் தடகள வீராங்கனை பிடி உஷா அவர்கள். ஸோ இவங்கெல்லாம் நம்முடைய நாட்டுக்கு ரொம்ப பெருமை சேர்த்து கொடுத்துருக்கான்றது நாங்கள் பெருமைப்படுறோம். ஸோ இந்த வேர்ல்ட்ஸ் உமன்ஸ் டே விழாவை சிறப்பாக நடத்திய முன்னாள் இராணுவ வீரர்கள் துணைவியாருக்கு இணையர் விருது வழங்கியிருக்கின்ற திரு ரேகா ராஜா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது சங்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டலோடு கொடுத்துட்டு ஒரு மரியாதை சேர்த்து விட்டுருவோம். நன்றி, வணக்கம்.